ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே காசிமேடு போயிருந்தோம், ஃபேமிலியோட போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்து பார்க்கவே. அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, எல்லாம் வாங்கின மாதிரியே இருந்தது. பட் வாங்க முடியாது இல்லையா, ஸோ அதனால் ஒரு 3 மீன் மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மட சங்கரா. இது வந்து பார்க்குறதுக்கு சங்கரா மீன் மாதிரியே இருக்கும், பட் இதோட ஸ்கின் கலர் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கும் பொரிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொரிக்கும் போதெல்லாம் கறி துண்டு மாதிரியே தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இது வந்து 2 மீன் 3 கிலோ இருக்கும். இந்த மீனை வந்து நான் 1000 ருபீஸ் சொன்னாங்க, நான் 600 ருபீஸ்க்கு வாங்கினேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷீலா மீன் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது, ரொம்ப குட்டி மீன் 2 தான் வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி மீன் வந்து வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வறுக்கிறதுக்கு. பட் குழம்புக்கு அவ்வளோவா நல்லா இருக்கிறது. என்னோடய ஃபேவரெட் பார்த்திங்கன்னா இந்த தலை தான். எப்போ குழம்பு வச்சாலும் நான் இந்த தலை எடுத்து தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன். எப்போவும் அப்படி தான், ஃபேவரெட்னா தலை தான். ஸோ இதுவும் நல்ல பீஸாக தான் இருந்து, மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பொரிச்சு பாருங்கள். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மீன்னா குழம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பொரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்து, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இறால் வந்து எல்லாருக்குமே ஃபேவரேட் தான். அது எப்படி வச்சு சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 kgக்கு மேலே இருக்கும். இது 450ன்னு சொல்லி 350க்கு தான் என்னால் வாங்க முடிஞ்சுது. அதுக்கு மேலே கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் நல்லா இருந்தது. ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான், கொஞ்சம் பெரிய சைஸ் தான். கொஞ்சம் தோல் உரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.